ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். ஓகேங்களா, ஆல்ரெடி வந்து 6th 7th இருக்கக்கூடிய பாலிட்டி லெசன்ஸ் கிட்டத்தட்ட 12 லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து 8th வந்து பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாடம் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. ஓகே, இந்த பாடம் முடிஞ்சதுமே இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம மறக்காமல் யோகா டீச்சிங் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. ஆல்ரெடி நம்ம 6th 7th இதை பற்றி ஓரளவு நம்ம பேசியிருந்தோம். இந்த வீடியோவில் கொஞ்சம் டெப்த்தான நாலேஜ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. ஓகேங்களா, இந்த பாடத்தை நீங்கள் படிக்கிறது மூலமாக என்னென்ன தெரிஞ்சுக்கிற போகிறீங்கன்னா, மாநில நிர்வாகம், ஒரு ஸ்டேட்டோடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. அடுத்து ஒரு ஆளுநருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது, அவருடைய பணிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. முதலமைச்சருடைய அதிகாரம், அவருடைய பணிகள், சட்டமன்ற பேரவைனா என்ன, மேலவைனா என்ன, மாநிலத்தில் எப்படி நீதித்துறை செயல்படுகிறது, இதைத்தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். ஓகே, அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்கு, மொத்தம் இந்த பாடம் வந்து மொத்தம் 8 பேஜ். ஓகே ஓகே பார்த்துல 1 by 1. ஒரு நமது நாட்டில் வந்து 2 வகையான அரசாங்கம் இருக்குது. ஒன்று மத்திய அரசு, இன்னொன்று மாநில அரசு. இது எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்குது, எத்தனை மாநில அரசாங்கம் இருக்குன்னா 28 மாநில அரசாங்கம். நம்ம ஸ்டேட் இந்தியாவில் வந்து 28 மாநில அரசாங்கம் இருக்குது. யூனியன் டெரிட்டரி, அதாவது யூனியன் பிரதேசன்றது 8 இருக்குது. ஓகேங்களா, ஒவ்வொரு மாநிலமும் தனது நிர்வாகத்தை கவனித்து கொள்ள ஒரு அரசை கொண்டிருக்கும். அந்த அரசில் வந்து ஒவ்வொரு மாநிலமும் நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறையை கொண்டிருக்கும். ஓகே, 3 நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. இதைத்தான் இந்த பாடத்தில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ ஒரு மாநிலத்தில் நிர்வாகன்றது யார் யாருடைய தலைமையில் இருக்குன்னா, மாநில ஆளுநராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், அந்த முதலமைச்சர் தலைமைக்கு கீழே அமைச்சரவை இருக்கும். இவங்களுக்கு கீழே தான் ஒரு மாநில அரசாங்கம் செயல்படும். இந்த மாநில ஆளுநர் தான் சட்டமன்றத்துடைய ஒரு அங்கமாக செயல்படுகிறார். இதான் நம்ம முதல் பாக்ஸில் பார்த்துருக்குறோம். ஓகே, கிளியர். செகண்ட், இதுல இருந்து பாருங்க, எக்ஸாம் பாயிண்ட் அப்படி என்னன்றது நோட் பண்ணிக்க. மாநில அரசின் தலைவராக மாநில ஆளுநர் இருப்பார் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறிப்பிடுது. ஓகே, ஒரு மாநில அரசுடைய தலைவர்னு யாருன்னு கேட்டீங்கன்னா மாநில ஆளுநர். அப்படி நான் சொல்லலைங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறிப்பிடுது. இந்திய குடியரசுத் தலைவரால் தான் ஒரு ஆளுநரை வந்து நியமிக்கப்படுவாங்க. இவர் தான் மாநில நிர்வாகத்துடைய தலைவர். கேட்கலாம், மாநில நிர்வாகத்துடைய தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன்ல ஆளுநர் வைப்பாங்க, முதலமைச்சர் வைப்பாங்க, குடியரசுத் தலைவர் வைப்பாங்க, பிரதமர் வைப்பாங்க. யாருங்க? ஆளுநர், அதாவது ஆங்கிலத்தில் கவர்னர். ஓகே, அடுத்து நீட்டா பொறுமையா படிங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. சரிங்களா, ஆளுநருடைய பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள், 5 years. ஓகே, நம்ம சொல்ல வந்து நோட்டில் டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணிட்டே வாங்க. ஆளுநருடைய பதவி காலம் முடியும் முன்பாகவே அவர் என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவர் நீக்கலாம். இல்லைன்னா தானாகவே தனது பதவி ஆளுநர் என்ன பண்ணிக்கலாம்னா ராஜினாமா பண்ணிக்கலாம். ஓகே, ஆளுநருடைய பதவி காலம் ஒன்று நீட்டிக்கப்படலாம், இல்லை வேற ஸ்டேட்டுக்கு அவரை வந்து பணியிடை மாற்றம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒன்று அவராக வாலண்டியராக வந்து ராஜினாமா பண்ணிக்கலாம், இல்லை அவருடைய பதவி காலம் வந்து 5 வருஷம் சொன்னீங்களா அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேற ஒரு ஸ்டேட்டுக்கே அவர் என்ன பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த மாநில அரசாங்கம் ஒரு ஆளுநரை வந்து பதவியிலிருந்து நீக்க இயலாது. ஓகே, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன, கவர்னரை வந்து பதவியிலிருந்து நீக்க முடியாது. அதுக்கான அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு கிடையாது. இந்த மாநில ஆளுநராக நியமிக்கப்பட அவருக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும்னா, ஒரு ஒரு ஆளுநராக இருக்கணும்னா என்னென்ன தகுதி வேணும்னா, இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும், பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருத்தல் கூடாது, ஆதாயம் தரக்கூடிய எந்த ஒரு பதவியையும் அவர் வகித்தல் கூடாது. ஆதாயம் தரும்னா கவர்மெண்ட் வேலை, அந்த மாதிரி சம்திங். ஓகே, இந்த மாதிரியான கிரைட்டேரியா வந்து ஆளுநருக்கு வந்து தகுதிகளாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த பாக்ஸை பார்த்துருவோம். குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையுடைய ஆலோசனையின்படி தான் செயல்படுறாங்க. மாநில அரசையும் கலந்து ஆலோசிப்பாங்க. ஓகே, இது ஒரு ஸ்டேட். இப்போ ஒரு ஸ்டேட்டில் வந்து கவர்னரை வந்து நம்ம அப்பாயின்ட் பண்ணால்
மாநில அரசையும் கலந்து ஆலோசிப்பாங்கன்னா இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சிஎம்மாக இருக்கட்டும், இவங்களுடைய மினிஸ்டர் ஸ்டாஃப், அதாவது அமைச்சரவை சார்ந்தது, இவங்களை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. யார்? பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இவங்களை போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் என்ன பண்ணுவாங்க? ஆலோசனை பண்ணுவாங்க. ஒரு கவர்னரை வந்து ஏனதானும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? அந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஓகேவா என்னன்றத ஒரு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஆனால் இறுதி முடிவு யார்? குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா? ஓகே, ஒரு ஆளுநருடைய அதிகாரம் மற்றும் பணிகள் என்னன்னா, ஆளுநர் வந்து மாநிலத்தில் ஒரு பெயரளவு நிர்வாகி தான். ஓகே, பெயரளவு தான் நோட் பண்ணிக்கணும். பெயரளவு தான். எப்படி சென்ட்ரலில் வந்து பெயரளவு தலைவராக வந்து குடியரசுத் தலைவர் பார்க்கப்படுதோ, அதே போல் ஒரு ஸ்டேட்டுக்கு பெயரளவு நிர்வாகின்றது ஆளுநர் தான். ஓகே, மாநில அரசுடைய நிர்வாக அதிகாரங்கள் ஆளுநரிடம் உள்ளன. மாநில அரசாங்கத்துடைய அனைத்து நிர்வாக செயல்களும் ஆளுநருடைய பெயரால தான் மேற்கொள்ளப்படுது. ஆளுநர் வந்து முதலமைச்சரையும் அவரது ஆலோசனையின் பேரில் ஏனைய அமைச்சர்களை நியமனம் பண்றாங்க. ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ரீட். இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிடும் பேரளவு நிர்வாகினா என்ன. உண்மையான தலைவர் வந்து முதலமைச்சர் பின்னாடி பார்ப்பீங்க. வேற இவருடைய ஆளுநர் வந்து முதலமைச்சர்கிட்ட ஜட்ஜஸ் பண்ணி யாரை யாரை என்னென்ன துறையில போடலாம் சொல்லிட்டு அவங்க டிஸ்கஷன் பண்ணி தான் போடுவாங்க. ஓகே, அடுத்து மாநில அரசுடைய தலைமை வழக்கறிஞராக இருக்கட்டும், மாநில அரசுடைய பணியாளர் தேர்வாணையத்துடைய தலைவர், உறுப்பினர்கள் மற்றும் அவர்களை நியமனம் செய்வதோடு இல்லாமல் இதர நியமனங்களையும் மேற்கொள்றார். ஓகே, என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அதை அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. ஆளுநர் அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் வந்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆர்டிகல் 356 பயன்படுத்தி ஒரு மாநிலத்தில் என்ன ஆட்சியை கொண்டு வரலாம்? குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரலாம். ஆர்டிகல் என்ன ஆர்டிகல்னா 356. இந்த ஆர்டிகலை பயன்படுத்தி ஆளுநருடைய அறிக்கையின்படி தான் என்ன பண்ண முடியும்? ஒரு ஸ்டேட்ல வந்து பிரசிடென்ட் ஆட்சியை கொண்டு வர முடியும், அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி. அடுத்த பாயிண்ட், மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக ஆளுநர் செயல்படுகிறார். ஓகே, மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தை என்ன பண்ணலாம்? கலைக்கக்கூடிய அதிகாரமும் யாருக்கு இருக்கு? கவர்னருக்கு இருக்கு. டன்னு. ஆளுநருடைய ஒப்புதலுக்கு பின்னரே என்ன பண்ண முடியும்? பண மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும். அதாவது ஈரவைன்றாங்களே, இந்த கூட்டத்தொடர் நடைபெறாத பொழுது கூட ஆளுநர் என்ன பண்ணலாம்? அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். அதாவது எமர்ஜென்சி காலத்தில் வந்து இவங்களை கன்சிடர் பண்ணி தான் அவர் சட்டம் இயற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. அதான் அவசரம் ஆயிப்போச்சு, சட்டத்தை ஏற்ற வேண்டியதானே, வேற என்ன பண்றது? அடுத்து, சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை அவர் வந்து போதிய அளவு பிரதிநிதித்துவம் இல்லாத போது அவர் வந்து நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் ஒரு ஆங்கிலோ இந்தியர். ஓகே, மாநில சட்ட மேலவைக்கு அறிவியல், இலக்கியம், கலை, சமூக சேவை, கூட்டுறவு இயக்கம் ஆகிய துறைகளில் சிறப்பாக பங்காற்றிய அறிஞர்கள்ல எத்தனை பங்கு? 1/6 அளவிற்கு பிரதிநிதித்துவ அடிப்படையில் நியமனம் பண்றாங்க. எவ்வளவுங்க? 1/6 மேற்கொண்டது என்னென்னது? இலக்கியம், கலை, சமூக சேவை, இதுலெல்லாம் சிறப்பாக பங்காற்றிய அறிஞர்ல 1/6 வந்து தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்றாரு. யாரு? ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அடுத்து, மாநில அரசாங்கத்துடைய ஆண்டு நிதிநிலை அறிக்கை வந்து ஆளுநருடைய ஒப்புதலுடன் சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பாங்க. சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட பண மசோதா உட்பட அனைத்து மசோதாக்களும் ஒப்புதல் அளிப்பாரு. வேற மாநில அரசுடைய எதிர்பாரா செலவின நிதிகளை வந்து ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். ஓகே, எதிர்பாரா செலவுனா ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு, ஒரு போர், அந்த மாதிரி காலங்களில் அதனுடைய ஃபண்டு எல்லாமே யாருக்கிட்ட இருக்குன்னா ஆளுநருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கும். நம்ம ஆளுகிட்ட இருந்து ஏனாலும் செலவு பண்ணிடுவாங்க. அதனால கவர்னர்கிட்டே ஒப்படைச்சிட்டாங்க. ஓகே, ரைட். இந்த பாராகிராஃப்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த பாராகிராஃப் ஆளுநருடைய நிலை அப்படின்றத பார்க்கலாம். மாநில ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவரை போன்று பேரளவு நிர்வாகி. தெரியும், பேரளவு தலைவர்னால யாருங்க? ஆளுநர். அடுத்து, மத்திய அரசுடைய ஒரு முகவராக மாநிலத்தில் செயல்படுவார். கவர்னர் என்ன பண்ணுவார்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே உள்ள அவங்களுக்குள்ள உறவுகளை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு பரஸ்பரமான நட்பை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வந்து கவர்னர். முக்கியமான தருணங்கள்ல அமைச்சரவைக்கு என்ன பண்றாரு? ஆலோசனையும் வழங்குகிறாரு. மாநிலத்தில் ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கும்போது அவர் ஆளுநருடைய அறிக்கையின்படியில வந்து குடியரசுத் தலைவர் வந்து மாநில அரசுல வந்து நெருக்கடி நிலையை அறிவிக்கும். பார்த்துருப்பீங்க, ஆர்டிகல் 356 பயன்படுத்தி ஒரு ஸ்டேட்ல வந்து எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணலாம். அடுத்து, அதிகாரத்தை செயல்படுத்தும் போது தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கிறார். ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ரீட், அவ்வளவுதான். இது வரைக்கும் கவர்னருடைய டீட்டெயில் பார்த்தோம். ஆளுநர். அடுத்து சிஎம், மாநிலத்துடைய முதலமைச்சர். ஸோ 2026 எலெக்ஷன்னால
கண்டிப்பாக இந்த பாடம் உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யார் யாருக்கு என்னென்ன அதிகாரம்னு சொல்லிட்டு. சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கொண்டுள்ள கட்சியுடைய தலைவரை தான் முதலமைச்சராக வந்து நியமிக்கிறாங்க. ஓகே, பெரும்பான்மை பலம் உள்ளவரை முதலமைச்சர் வந்து என்ன பண்ணலாம், பதவியில நீட்டிக்கலாம். சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை இழக்கும் போது அவர் என்ன பண்ணணும், பதவி விலக வேண்டும். இப்போ சிஎம் பதவி விலகுறாருன்னா ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலகுதலை குறிக்கும். ஓகே, முதலமைச்சர் வந்து மாநிலத்தில் சட்டமன்றத்தில் வந்து உறுப்பினராக இருக்கணும். சப்போஸ் அவர் சிஎம்மாக இருக்கும்பொழுது, பதவி இருக்கும்போது சட்டமன்றத்தில் உறுப்பினராக இல்லைன்னா அவர் 6 மாதத்துக்குள்ள என்ன பண்ணணும், சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்த பாடம் உங்களுக்கு வாட்சி விட்டாலே புரிஞ்சிடும். ஓகே, இதில் பெருசாக வந்து நம்ம டீட்டெயிலாக பேச வேண்டியதில் டக்குன்னு பாயிண்டை மட்டும் நான் வாட்சி விட்டு போகிறேன். சரிங்களா? அடுத்து முதலமைச்சருடைய அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடு. முதலமைச்சர் தான் மாநிலத்துடைய தலைமை நிர்வாகி. முக்கியமான முடிவுகளை என்ன பண்ணுறது அவர் கீழே தான் அவர் தலைமையாக இருப்பார். கீழே வந்து அவருக்கு கீழே அமைச்சரவை இருப்பாங்க. அவர் ஒரு முடிவு எடுப்பார், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிற வேண்டியதான். மாநில முதலமைச்சர் வந்து அமைச்சரவை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறாரு. முதலமைச்சருடைய ஆலோசனையின் பெயரில் தான் அமைச்சர்களை வந்து ஆளுநர் நியமிக்கிறார். பல்வேறு துறைகளுங்க, ஒரு மினிஸ்டருக்கு வந்து ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு குறிப்பிட்ட துறையை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அலாட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த துறைகளுடைய நடவடிக்கைகளை இவங்க தான் ஒருங்கிணைப்பாங்க. ஒரு மாநில அரசாங்கத்துக்கு என்ன தேவை அப்படின்றத ஒரு கொள்கைகளை உருவாக்குவதிலையும் முதலமைச்சருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அடுத்து முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவையுடைய ஆலோசனையின்படி ஆளுநர் வந்து பல்வேறு உயர் அதிகாரிகளை நியமிக்கிறாங்க. ஒரு ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய ஆஃபீஸர்ஸை வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அப்போ வந்து முதலமைச்சர்கிட்டையும் அமைச்சரவையிட்ட இருக்கவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆலோசனையின் பேரில் தான் என்ன பண்ணுவார், ஆளுநர் கன்சிடர் பண்ணி அவங்க உயர் அதிகாரிகளை ஆஃபீஸரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ரைட்டு. அடுத்து மாநில சட்டமன்றம். இந்தியாவில் மாநில சட்டமன்றம் என்பது ஆளுநரையும் ஒன்று அல்லது அவைகளை கொண்டிருக்கும். அதாவது கீழே வாங்க, திரும்ப ரீட் பண்ணுங்க. மாநில சட்டமன்றம்னா இப்போ மாநிலத்துக்குன்னு போது கவர்னர், அப்போ 2 அவை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று மேலவை, இன்னொன்று கீழவை. அதான் மேலவைன்றது சட்டமன்ற மேலவை, கீழவைன்றது சட்டமன்ற பேரவை. அவ்வளோதான் சொல்லியிருக்கு. என்ன பிளராக இருக்குது? சரி, இதுக்கான டேட்டா வந்து கீழே நம்ம சொல்லிடுவோம், அதில் இருக்குது, பாக்ஸில் இருக்குது, டோன்ட் வரி. சட்டமன்ற மேலவை. ஒரு மாநிலத்துடைய சட்டமன்ற மேலவை என்னன்னா 40 உறுப்பினர்களுக்கு குறையாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் எம்எல்ஏல வந்து 3/1 பங்குக்கு மிகாமல் இருக்கணும். 3/1 பங்குக்கு மிகாமல் இருக்குன்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டமே குறிப்பிடுது. இந்த சட்ட மேலவையுடைய உறுப்பினர்கள் வந்து மறைமுகமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. ஓகே, தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். கீழே வாங்க, 1 by 1. 3/1 பங்கு உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மேலும் 3/1 பங்கு உறுப்பினர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏ மூலமா தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 12/1 பங்கு வந்து பட்டதாரிகளா, டிகிரி ஹோல்டர்ஸ், அவங்கள வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க. மற்றொரு 12/1 பங்கு வந்து இடைநிலை ஆசிரியராக இருக்கட்டும், கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்போ 12/1 பங்கு வருது. ஓகே, அது என்னன்னது, 1 பட்டதாரி, இன்னொன்று இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள் பல்கலைக்கழக ஆசிரியர் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. 6/1 பங்கு வந்து தான் கடைசியாக மாநிலத்துடைய ஆளுநரால் தேர்ந்தெடுக்கப்படுகிற. முதல்ல இது என்னது, சட்டமன்ற மேலவையோட உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்ற கிரிட்டேரியா தான் இதை கொடுத்துருக்கு. ஓகே, நீங்கள் என்னையோ சொல்கிறோம்னு நினச்சிட்டு நீங்கள் திருதுன்னு முடிக்கக்கூடாது. சட்டமன்ற மேலவை வந்து ஒரு நிலையான அவை. இதன் உறுப்பினர்களில் 3/1 பங்கு உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரிட்டையர்ட் ஆகிட்டே இருப்பாங்க. 3/1 பங்கு உறுப்பினர்கள் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க, அப்படியே சுழற்சி முறையில் ஓய்வு எடுத்துக்கிட்டு ஆளுகளை ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, அந்த காலி பணியிடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் நடைபெறும். அந்த உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள், 6 years. சட்டமன்ற மேலவையுடைய உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள். ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கணுமா கிரிட்டேரியா என்னன்னா இந்திய குடிமகனாக இருக்கணும், 30 வயசு நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும். நம்ம ஆளுநருக்கு என்ன பார்த்தாங்க, 35 பார்த்தோம். இப்போ சட்டமன்ற மேலவை உறுப்பினர்னா 30 வயசு தான். இவர் மாநில சட்டமன்றத்திலும் அல்லது பாராளுமன்றத்தோட 2 அவைகளிலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது. தலைமை அலுவலராக அவைத்தலைவர் இருப்பார். அந்த அவைத்தலைவர் இல்லைன்னா துணைத் தலைவர் வந்து அந்த அவையை நடத்தும் பொறுப்பை கொண்டிருப்பார். சட்டமன்ற மேலவையுடைய தலைவர் மற்றும் துணைத் தலைவர்களை யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. ஜஸ்ட் அப்படியே ரீட் விட்டுக்குங்க. இந்த பாக்ஸ் பார்ப்போம். இந்தியாவில் தற்போது 6 மாநிலங்களில் அதாவது சட்டமன்ற மேலவை நடைமுறையில் இருக்குது. அது என்னென்னது, பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், கர்நாடகம்,
ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா இந்த 6 ஸ்டேட்லையும் சட்டமன்ற மேலவை இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா 1986 ஒழிச்சிட்டாங்க. ஓகே, அது அடுத்தடுத்த லெசன்லாம் பார்க்கலாம். ஓகே, அடுத்து சட்டமன்ற பேரவைனா அப்படின்னா என்னன்னா, மாநில அரசாங்கத்துடைய சட்டங்களை உருவாக்குறவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர்கள். எம்எல்ஏன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகே, இவர்கள் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுப்பாங்க. தெரியும், நம்ம ஊர் தொகுதியில் யாருப்பா எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி பேச்சு வழக்கில் பேசுவீங்க. நம்ம தொகுதி எம்எல்ஏ பாண்டுவாங்களே, அந்த மாதிரி பேச்சு வழக்கிலேயே இந்த பாடத்தை முடிச்சு போடணும். சட்டமன்ற தேர்தலுக்காக மாநிலம் என்ன பண்ணுவாங்கன்னா, பல தொகுதிகளாக பிரிப்பாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கு வந்து வேட்பாளரை போடுவாங்க. ஒரு தொகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1 லட்சம் இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்டிருக்கும். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு உறுப்பினர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. தேர்தல் எலெக்ஷன் வச்சு வின் பண்ணி அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இது தெரியும், டீப்பாக சொல்ல வேண்டியதில். சட்டமன்ற பேரவைக்கான தேர்தலில் வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் போட்டியிடுது. ரைட்டு. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய நபர் வந்து 25 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டிய 25 வயசுங்க. ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா குறைஞ்சது 25 ஏஜ் கம்ப்ளீட் ஆகணும். சட்டமன்ற மேலவைனா 30 வயசு, கவர்னர்னா 35. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஷன் ஆகும். ஒருவர் ஒரே சமயத்தில் என்ன பண்ணலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடலாம். வேற எந்த ஒரு கட்சியும் சாராத ஒருவரும் தேர்தலில் போட்டியிடலாம். அவர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, சுயேட்சை வேட்பாளர்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஒரு சின்னம் இருக்கும், சுயேட்சை வேட்பாளருக்கும் சின்னம் இருக்கும். அவர் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தாரா இல்லையா, இல்லை இண்டிவிஜுவலாக போட்டியிடறாரா, இல்லை தேர்தலில் நிற்கிற எல்லாத்துக்குமே சின்னங்கள் வழங்கப்படும். ஓகே, இந்த எம்எல்ஏ வந்து மக்களால் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய எலெக்ஷனு. சட்டமன்ற தொகுதியில் வசிக்கக்கூடிய 18 வயது நிரம்பிய அனைவரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் 18 வயசுனா என்ன பண்ணலாம், உங்கள் தொகுதியில் எம்எல்ஏ நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ரைட்டு. அரசியல் அமைப்பின்படி ஒரு மாநில சட்டமன்றத்தில் 500 உறுப்பினர்களுக்கு மேலாகவும் 60 உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் இருத்தல் கூடாது. 60க்கு கீழே வந்துடக்கூடாது, 500க்கு மேலாகவும், 500க்கு மேலே ஓகே, 60க்கு கீழே வந்துடக்கூடாதுன்னு ஒரு கிரைட்டீரியா வைக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் சட்டமன்றத்தில் வந்து இடஒதுக்கீடு வந்து வழங்கப்பட்டிருக்கு. மாநில ஆளுநர் என்ன பண்ணுறாருன்னா, சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினர் வந்து நியமனம் செய்யலாம். இதை நம்ம அப்பயே பார்த்தோம். சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து எத்தனை காலத்துக்கு ஒரு முறைனா, இப்போ எலெக்ஷன் என்னங்க 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டியா, ஒரு ஆட்சி புரியுறது 5 வருஷம். அப்போ 5 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணலாம், எம்எல்ஏ வந்து அந்த ஃபீல்டில் இருக்கலாம். அடுத்து, மாநில ஆளுநர் வந்து சட்டமன்றத்துடைய பதவி காலம் முடியறதுக்கு முன்னாடி அதை கலைத்து புதிதாக தேர்தல் நடத்த அழைப்பு விடுக்கலான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க, ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் தவறானது எதுன்னு கொடுத்தாங்கன்னா மாட்டிக்கிறக்கூடாது. அதனால் லைன் பை லைன் எதுக்கு ரீட் பண்ணுறோம்னா, 1க்கு 2 டைம் வந்து என்ன பண்ணணும், ரீட் பண்ணிடணும். ஓகே, இன்னும் போக போக வந்து ஒன்லைனர், முக்கியமான ஒன்லைனர்லாம் நம்ம எடுத்து நம்ம வந்து கிளாஸ் கொடுக்க ஆரம்பிப்போம். அதனால ஸ்கூல் புக்கை நடத்தும்போது நீங்கள் ஓரளவு புரிஞ்சா போதும், திரும்ப அகைன் ரிவிஷன் கிளாஸில் வந்து உங்களுக்கு நல்லபடியாக இன்னும் டெப்த்தான நாலேஜோட நடத்தி கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட் மட்டும் பாருங்கள். அடுத்து, சபாநாயகர் வந்து சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை வைப்பாங்க. இவர் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சபாநாயகர் இல்லாத நேர்வுகளில் துணை சபாநாயகர் வந்து அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குவார். ரைட்டு. மாநில அமைச்சரவை. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதிங்க, 234 தொகுதி. இந்த 234 டிவைட் பண்ணால் 117 தொகுதி. அப்போ 118 தொகுதிக்கு மேலே என்ன பண்ணணும், நீங்கள் வந்து தொகுதிகளை வெற்றி பெற்றாதான் ஆளுநரால் வந்து ஆட்சி அமைக்க அழைக்கப்படுகிறது. 118க்கு மேலே நீங்கள் வின் பண்ணாதான் ஆளுநர் மூலமாக அந்த பெரும்பான்மை பெற்ற கட்சியை வந்து ஆட்சி அமைக்க சொல்லுவாங்க. அது கீழே வந்து அமைச்சரவை போட்டு மாநில அரசாங்கத்தை அவங்களுக்கு கீழே முதலமைச்சரின் பேரில் ஆட்சிகள் அமைப்பாங்க. இந்த பாருங்க, தேர்தலில் பெரும்பான்மை பெறக்கூடிய கட்சி தான் ஆட்சி அமைக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இதெல்லாம் ஜஸ்ட் ரீட். அடுத்து, மாநில அரசாங்கத்துடைய செயல்பாடு என்னன்னு பார்ப்போம். சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் வந்து அவங்க என்ன பண்ணணும், தேர்ந்தெடுத்துட்டாங்கப்பா, சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னா, சட்டமன்றம் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவங்க கலந்துக்கிறணும். வருஷத்துக்கு 2 அல்லது 3 முறை மாநிலத்திற்கான சட்டங்களை இயற்றுவது பற்றிய ஒரு கூட்டம் கூடும். 2லேருந்து 3 டைம் வந்து வருஷத்துக்கு கூடுவாங்க. அப்போ அந்த எம்எல்ஏ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும், போயிட்டு மாநிலத்தில் என்னென்ன தேவை, என்னென்ன சட்டங்களை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிஸ்கஷன் பண்ணி, நெருக்கடி நிலை நடைமுறையில் உள்ள போது சட்டமன்றம் தனது சட்டமேற்றக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தலாது. ஒரு எமர்ஜென்சி ஸ்டேட்டில் அலாட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ சட்டத்தை போட முடியாது. மற்ற நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம், சட்டங்கள் வந்து பிறப்பிக்கலாம். எமர்ஜென்சி டயத்தில் நாட் அலவுடு. ஓகே, அது என்ன பார்த்தோம், ஆர்டிக்கல் 356 பார்த்தோமா. ரைட்டு.
மாநில சட்டமன்றம் அமைச்சரவையின் மீது கட்டுப்பாட்டினை செலுத்துகிறது. மாநில அமைச்சரவைன்றது சட்டமன்றத்திற்கு பொறுப்புள்ளதாகவும் பதில் அளிக்கக்கூடியதாகவும் கடமைப்பட்டிருக்கு. ஒரு மாநிலத்தில் வந்து அந்த சட்டங்கள் திருப்தி ஏறவிடாவிட்டால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஏற்றி அமைச்சரவையை நீக்கம் பண்ணிடலாம். ஓகே, ஒரு மாநில சட்டமன்றம் என்னென்ன பவர்னு பாருங்க. மாநிலத்தோட நிதியை கட்டுப்படுத்துது. இந்த நிதி மசோதா வந்து சட்டமன்றத்தில் மட்டுமே கொண்டு வர இயலும். அப்படியே ஜஸ்ட் ரீடு விட்டுக்குங்க. ஓகே, ரீடு விட்டுக்கோன்னு பொதுமா பேசிடக்கூடாது. நிதி மசோதாவை சட்டமன்றத்தில் மட்டுமே கொண்டு வர இயலும். ஆமா, கொண்டு வர இயலும். இயலுமா இயலாதான்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து நீங்க மாட்டிக்கிற கூடாது. ஸோ 1 by 1 நோட் பண்ணணும். ரீடுனோடனே ஒரேடியா ரீட் பண்ணிடக்கூடாது. மேல குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலில் பங்கு வராங்க யாரு? இந்த மாநில அரசாங்கம், ஸ்டேட் கவர்மெண்ட். வேற சட்டமன்றத்தில் வந்து அனைத்து உறுப்பினர்களும் பங்கு கொள்வாங்க. என்னது? மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறது. இந்த மாநிலங்களவைன்னு என்னன்னா ராஜ்யசபா, அதாவது மேலவைன்னு வாங்க. ஓகே, நிரந்தர அவை. வேற சில நேர்வுகளை வந்து சட்டமன்றம் வந்து பங்கு வகிக்கிறது. என்னது? அரசியலமைப்பை திருத்தக்கூடிய நேரங்களில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இன்வால்மெண்ட் இருக்கு. எனவே அரசாங்கமானது சட்டத்தை உருவாக்குறதுலையும் சரி, சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுலையும் சரி, நீதியை உறுதி செய்தலும் சரி ஆகிய 3 அடிப்படை பணிகளை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யும். ஓகே, ரைட்டு. அடுத்து, ஒரு மாநில அரசாங்கத்தில் சட்டங்கள் எவ்வாறு இயற்றப்படும்? நிறைய சட்டங்கள் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா துப்பாக்கியே உரிமை இல்லாமல் நம்ம வச்சுக்கிற முடியாது. அதே போல் ஒரு பெண் வந்து 18 வயசுக்கு முன்பாவோ ஒரு ஆண் வந்து 21 வயசுக்கு முன்பாவோ வந்து திருமணம் செய்து கொள்ள இயலாது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, சட்டமன்றத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநிலத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனையான பொதுப்பணியாக இருக்கட்டும், கல்வி, சட்டம், ஒழுங்கு ஆகியவை பற்றி விவாதிக்கிறாங்க. ஓகே, ஒரு தொகுதி எம்எல்ஏனா என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனையும் வந்து அவங்க கலந்துரையாடல் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை வந்து மேலிடத்துக்கு தெரிவிக்கணும், அதற்கான தீர்வையும் காணணும். அப்போனா தான் அந்த தொகுதியில் மறுபடியும் நின்றா ஜெயிக்க முடியும். ஓகே, அடுத்து இந்த பாக்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஒரு மசோதா எப்படி சட்டமாகும் அப்படின்னா, சட்டப்பேரவையில், இதுதான் சட்டப்பேரவை, ஒரு மசோதாவை வந்து அறிமுகப்படுத்துவாங்க, இன்ட்ரோ பண்ணுவாங்க. இதை அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் இது மேலே வந்து விவாதங்களும் கருத்து பரிமாற்றம் நடக்கும். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது பாசிபிலிட்டியா, பண்ணால் என்ன நன்மை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதில் திருத்தங்கள் இருந்தால் திருத்தங்கள் கொண்டு வரப்படலாம். அதுக்கப்புறம் அந்த மசோதாவுக்கு ஆதரவாக வந்து பாதிக்கும் மேற்பட்ட சட்டப்பேரவை, அதாவது மெஜாரிட்டி ஓட் பார்ப்பாங்க. யாரெல்லாம் எவ்வளோ பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ தெரிவித்து அம்மசோதா வந்து சட்டமாக ஏற்றுவாங்க. அது வந்து ஃபைனலாக ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அப்புறம் தான் சட்டமாகும். ஓகே, இப்படி தான் ஒரு மசோதான்றது சட்டமாக பிறப்பிக்கிறதுக்கு இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பு. அடுத்து, பெண் உரிமை சார்ந்த சட்டங்கள். இதை பாருங்க, அப்படியே நோட் பண்ணுங்க. சதி ஒழிப்பு சட்டம் 1829. அது என்னங்க சதி ஒழிப்பு சட்டம்னா, கணவன் இறந்த பிறகு மனைவியை அப்படியே உடன்கட்டையில ஏற்ற வழக்கம். இப்போ கணவன் இறந்துட்டாங்கன்னா அதில் அவங்களும் மனைவியும் போய் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும். அப்போ அதை ஒழிக்கிறதுக்காக சதி ஒழிப்பு சட்டம் 1829. வில்லியம் பெண்டிங், 10th படிப்பீங்க. இவர் தான் வந்து சட்டம் இயற்றுவாங்க. இந்த சட்டம் இயற்றுவதற்கு உறுதுணையாக இருந்தவர் வந்து ராஜாராம் மோகன் ராய். இது 10th படிப்பீங்க. ஓகே, இப்போ மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சதி ஒழிப்பு சட்டம்னா 1829. குழந்தை திருமண தடுப்பு சட்டம், அதாவது சாரதா சட்டம் 1929. அடுத்து விதவை மறுமண சட்டம் 1856. கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய சட்ட ரீதியாக அனுமதிக்கிறாங்க. அப்போ 3 இயர் பார்த்தோம். ஓகே, 1829 சதி ஒழிப்பு, 1929 என்னங்க சாரதா சட்டம். அடுத்து 1856 வந்து விதவை மறுமண சட்டம். ஃபைனலாக 1956 என்ன சொல்லுதுன்னா இந்து வாரிசு உரிமை சட்டம்னு சொல்றாங்க. 1956 இந்த இந்து வாரிசு உரிமை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, மகள்களுக்கும் சொத்துரிமையை உறுதி செய்கிறது. ஆனா இதுல என்ன சட்ட சிக்கல்னா, கூட்டு குடும்ப சொத்துல பெண் வாரிசுக்கான உரிமையை வந்து உறுதி செய்யலப்பா, அதனால வந்து இன்னும் வரதட்சணை குடும்பம் வந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுனால இந்த 1956 இருக்கக்கூடிய இந்து வாரிசு உரிமை சட்டத்துல நிறைய மாற்றங்களை கொண்டு வரதுக்காக மறுபடியும் 1989 தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஒரு முன்வரைவு கொடுக்குறாங்க, நிறைவேற்றுறாங்க. என்ன அந்த சட்ட திருத்தம்னா, இந்து வாரிசு உரிமை, அதாவது தமிழ்நாடு சட்ட திருத்த சட்டம் 1989. ரொம்ப குழப்ப விரும்பல. 1956 வந்து இந்து வாரிசு உரிமை சட்டம் கொண்டு வராங்க. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, கூட்டு குடும்ப சொத்துல வந்து பெண்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிடுது.
அதனால 1889 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இதை நிறைவேற்றுறாங்க. என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னா, இங்கே அப்படியே வாங்க, என்ன கொண்டு வந்திருக்காங்க, கூட்டு குடும்ப சொத்துல பெண்களுக்கு உரிமை இருக்குப்பா, ஒரே போடா போட்டாங்க. ஓகே, 1956 இல்லைன்னாங்க. அடுத்து 1989 கொண்டு வந்து தீர்மானத்தை முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான். இந்த 4 சட்டங்களை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்து, பெண்களுக்கான உரிமைகளை உறுதிப்படுத்துவதில் தமிழ்நாடு வந்து முனைப்புடன் செயல்படுது. அது எப்படின்னா, 1989 அப்போதைய சிஎம்மாக இருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. இது வந்து தேசிய லெவலில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா, 2005 தான் தேசிய அளவில் இத்தகைய திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, இதெல்லாம் வந்து இது மதிய உணவு, சுயமரியாதை, கைரிக்ஷா, சத்துணவு திட்டம், கண்ணொளி காப்போம், விலையில்லா மிதிவண்டி, புதுமை, இதெல்லாம் வந்து விக்கிபீடியா பார்த்து இதை பற்றியான நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்கூல் புக்கில் இல்லை டேட்டா. ஓகே, சட்டங்களை நடைமுறைப்படுத்துறது. சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது மாநில அமைச்சரவையுடைய பணி. இது வந்து எப்படின்னா, மெஜாரிட்டி ஒரு ஸ்டேட்டோடைய கேபிட்டல், ஒரு மாநிலத்துடைய தலைநகரத்தில் என்னென்ன இருக்கும், நிறைய ஹெட் குவார்டர் ஆஃபீஸ் ஃபுல்லாக இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஒரு மாநிலத்தில் சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவை பொதுவாக எங்கு செயல்படுதுன்னா அதுவே மாநிலத்துடைய தலைநகரம். இன்னைக்கு நம்ம சென்னை எடுத்துக்கிட்டாலும் மோஸ்ட்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட் குவார்டரு சென்னையில் தான் இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க. இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்த யார் யார், மாவட்ட ஆட்சியர்கள், ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், வட்டாட்சியர்கள், தாசில்தார், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், வருவாய் இன்கம் டாக்ஸ், கிராம நிர்வாக அலுவலர்கள், விஓ, போலீஸ், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், என்ன லட்சக்கணக்கில் என்ன பண்ணுறாங்க, பணியாளர்களை மாநில அரசாங்கத்தால் வந்து பணி அமர்த்துறாங்க. ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு போர்டு செலக்ட் பண்ணி அது மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க. இந்த மாநில அரசாங்கம் வந்து ஊதியத்தை வழங்குது. இவர்கள் மாநில அரசுடைய ஆணைகளை பின்பற்றி நடத்தல வேண்டும். அவ்வளவு. கவர்மெண்ட் எம்ப்ளாய் என்ன பண்ணணும், அஸ் பர் ரூல்ஸ் மாநில ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன ஃபாலோ பண்ணுதோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதான் இந்த ஆஃபீஸர்ஸோடைய ஒர்க்காக இருக்க போகுது. ஓகே, அடுத்து இந்த பாக்ஸ் பாருங்க. மாநில சட்டமன்றமும் சாதாரண அல்லது பண மசோதாக்களை நிறைவேற்றுவதில் வந்து பாராளுமன்றம் பின்பற்றக்கூடிய நடைமுறையை தான் பின்பற்றுது. சட்டமன்ற பேரவை வந்து சட்டமன்ற மேலவை காட்டிலும் அதிக பவர். ஓகே, சட்டமன்ற பேரவை இதுதான் வந்து அதிகம். எதை கம்பேர் பண்ணும்போது, சட்டமன்ற மேலவை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, மாநிலத்துடைய நீதித்துறைன்றது ஒரு மாநிலத்துடைய ஒரு பெரிய அமைப்பு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கும். மேபி ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவாக கூட ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கலாம். இந்த உயர் நீதிமன்றத்துக்கு எப்படி ஸ்ட்ரக்சர்னா, ஒரு தலைமை நீதிபதி இருப்பாங்க. ஆனால் ஒரு குடியரசுத் தலைவருடைய தேவைக்கு ஏற்ப என்ன பண்ணலாம், இதர நீதிபதிகளையும் அவர் நியமனம் பண்ணலாம். அப்போ சப்போஸ் இது மூலமாக என்ன தெரிய வருது, உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதிகளுடைய எண்ணிக்கை நிலையாகவும் ஒரே மாதிரியாக இருக்கிறது இல்லை. ஏன்னா அவர் தான் தேவைக்கு ஏற்ப வந்து கூடுதலாக வந்து நியமனம் பண்ணுறாரு. அப்போ எப்படி ஸ்டாண்டர்டான கவுண்ட் இருக்கும் இல்லைங்களா? ஓகே, குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் மாநில ஆளுநரையும் கலந்து ஆலோசித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் பண்றாரு. இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு ஒரு கிரைட்டேரியா, தகுதிகள் என்னன்னா, இந்திய குடிமகனா இருக்கணும், குறைஞ்சபட்சம் வந்து 10 வருஷம் என்ன பண்ணணும், வழக்கறிஞராக இருக்கணும். ஏதாவது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களை வழக்கறிஞராக இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ஆளுநர், குடியரசுத் தலைவர், முதலமைச்சர் யாராக இருந்தாலும் அதுக்கான கிரைட்டேரியா நம்ம பார்த்தாகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கங்க. உயர்நீதிமன்ற நீதிபதி 62 வயசு வரைக்கும் என்ன பண்ணலாம், பதவியில் இருக்கலாம். சப்போஸ் அவர் மேலே தவறான நடத்தை, திறமையின்மை இந்த மாதிரி அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நீக்குவது போல உயர் நீதிமன்ற நீதிபதிகளையும் நீக்கப்படலாம். ரைட், அடுத்து பாருங்க. இந்த பாக்ஸோட இந்த பாடம் முடியுது. அடுத்து புக் பேக் பார்த்துடலாம். உயர் நீதிமன்றத்துடைய அதிகாரம், பணிகள், அதாவது இந்த 5 நீதி பேராணை இருக்கு. 10th படிக்கும்போது இன்னும் டீப்பாக படிக்கலாம். ஆட்கொணர்வு, தகுதி முறை வினவு நீதி பேராணை, தடை உறுத்து நீதி பேராணை, கட்டளை இடக்கூடிய நீதி பேராணை, ஆவணங்களை தாக்கல் போன்ற பேராணைகளை வந்து பிறப்பிக்குது. ஏன்னா அது உயர் நீதிமன்றம். உச்ச நீதிமன்றத்துக்கு அஸ்பர் என்ன கான்செப்டோ அதே தான் உயர் நீதிமன்றம். ஓகேங்களா, குழப்படையக்கூடாது. வேற ராணுவ நீதிமன்றம் மற்றும் தீர்ப்பாயங்கள் நீங்களாக எக்ஸப்ட் இதை விட்டுட்டு அனைத்து சார்நிலை நீதிமன்றம் தீர்ப்பாயங்களை கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு, ஹைகோர்ட்டுக்கு இருக்கு. ஓகே, வேற சார்நிலை நீதிமன்றத்தில் நிலுவையுள்ள ஒரு வழக்குல உயர் நீதிமன்றம் என்ன பண்ணலாம், திருப்தி ஏறும்போது இவ்வழக்கினை எடுத்து தானே முடிவு செய்யலாம். இவங்களே வந்து வாலண்டியரா டேக் ஓவர் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு அந்த வழக்கு திருப்தி அடையும் பட்சத்தில். ஓகே, உயர் நீதிமன்றம் மாநிலத்தில் உள்ள அனைத்து சார்நிலை நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும்.
சில வரிகள் புரியலைன்னா தயவு செய்து சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம அதை டீல் பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம தேடும் போது எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிக்கும் பொழுது நமக்கு அதை பற்றி புரிதல் வந்துடும். ஐயோ இந்த வரி புரியாமே நம்ம வாசிட்டு போகிறேன்னா நீங்கள் நினைக்கக்கூடாது. ஓகே, இந்த பாடம் விட்டுட்டிங்கன்னா 10வது பாடத்தில் இதை பற்றி ஒரு டேட்டா இருக்கும், இல்லை எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிக்கும்போது நம்ம அதை பற்றியான கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். அதனால் இதை பற்றி ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். சில வார்த்தைகள் புரியலைனாலும் நோ ப்ராப்ளம். ஓகே, அடுத்து மாவட்ட நீதிபதிகள் வந்து ஆளுநரால் நியமனம் பண்ணுறாங்க. ரைட்டு. அரசியல் அமைப்புடைய பாதுகாப்பு என்பது நீதிமன்றம் என்ன பண்ணணும், சுதந்திரமாக செயல்படுவதன் மூலம் உறுதி செய்யப்படுகிறது. அவ்வளோதான். ஓகே, இந்த பாடம் இதோட கம்ப்ளீட்டட். ஓகே, புக் பேக் பார்த்துருவோம். ஒரு மாநிலத்துடைய ஆளுநர் யாரால நியமிக்கப்படுறாருன்னா குடியரசுத் தலைவர். மாநில அமைச்சரவை குழுவுடைய தலைவர் யாருன்னா முதலமைச்சர். மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா கவர்னர், அதாவது ஆளுநர். 4th ஒன், உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர். இதில் ஆளுநர் வருவாங்க, குடியரசுத் தலைவர் வருவாங்க, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. கொஸ்டின் வந்து நியமிப்பதில் பங்கு பெறாதவர்னு முதலமைச்சர் தான். அப்போ ஆப்ஷன் ஆவனா. உயர் நீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறக்கூடிய வயது 62 பார்த்தோம். கோடிட்டிடம் இந்தியாவில் உள்ள மொத்த மாநில எண்ணிக்கை வந்து 28 ஸ்டேட்டு. ஆளுநருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மாவட்ட நீதிபதிகள் டேஸால் நியமிக்கப்படுகிற ஆளுநர் தான், இப்பதான் பார்த்தோம். ஆளுநர் ஒரு மாநிலத்துடைய பெயரளவு தலைவர்னு சொல்லலாம், பெயரளவு நிர்வாகின்னு சொல்லலாம். ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக எத்தனை வயது நிறைவடைந்தவராக இருக்கணும், 25 வயசு. ஓகே, அடுத்து ஆளுநர் பெயரளவு தலைவர், முதலமைச்சர் வந்து உண்மையான தலைவர், சட்டமன்ற பேரவைனா கீழவை, சட்டமன்ற மேலவைனா மேலவை தான். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அது சரியா தவறா? முதலமைச்சர் தான் மாநிலத்துடைய தலைமை நிர்வாகியா? கரெக்டு. ஆளுநர் வந்து சட்டமன்றத்திற்கு 2 ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களை நியமிக்கிறார். 2 பார்த்துங்க, 1. ஸோ இது தப்பு. உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை நிலையாகவும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. கரெக்டு. ஓகே, அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்கண்டவற்றுள் யாரை தேர்ந்தெடுப்பதில் பங்கு பெறும்? மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுடைய பங்கு இருக்குன்னா, பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இருக்கா? ஆமாம். வைஸ் பிரசிடெண்ட் வந்து இல்லை. ராஜ்யசபைக்கு இருக்கு, சட்டமன்ற மேலவைக்கு இருக்கு. அப்போ துணை குடியரசுத் தலைவர் தான் வரமாட்டார். அப்போ 1, 3, 4 சரின்றது எதில் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, 1, 3, 4. அப்போ ஆப்ஷன் ஏனா கரெக்ட். அவ்வளோதான், இந்த பாடம் இதோட முடியுது. இதனுடைய பிடிஎஃப் வந்து பக்காவாக யோகா டீச்சிங்ன்ற டெலகிராமில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, தொடர்ச்சியாக நம்ம யோகா டீச்சிங் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வரக்கூடிய குரூப் 1 இருக்கட்டும், 2, 2A, 4 2026 நடக்கக்கூடிய இந்த 4 எக்ஸாமுக்கும் நம்ம ஜிகே லெசன்ஸ் வந்து தொடர்ச்சியாக வீடியோ கிளாஸ் கொடுத்துட்ருக்குறோம். இது போக வந்து மேக்ஸ் சீரிஸ் வந்து பிப்ரவரியிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.